முதல் முறையாக தமிழக அந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போது நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கு வெளியாகிறது. இந்த தேர்வு முடிவுகளில் ரேங்கிங் முறை, அதாவது முதலிடம் பிடித்தவர் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார், இவர் 2வது இடம் 3வது இடம் என்ற அந்த ரேங்கிங் பட்டியல் வெளியிடப்படாது என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பானது இன்னும் சற்று நேரத்தில் அரசாணையாக வெளிவர இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக அவர் சொல்ல போவது என்னவென்றால், மாணவர்கள் அந்த ரேங்கிங் முறை காரணமாக, அதாவது மாணவர்கள் 1199, 98 என்ற எடுத்த மாணவர்கள், அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மதிப்பெண் குறையும் பொழுது அவர்கள் அதிக மன அழுத்தம் ஏற்படுவதாகவும், இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காகவே இதுபோன்ற ரேங்கிங் முறையை வரும் கல்வியாண்டிலிருந்து முழுவதுமாக இந்த ரேங்கிங் முறையை தடை செய்யப்படும் என்றும், தற்போது நாளை வெளியாகக்கூடிய இந்த ரிசல்ட்ல, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளிலும் இந்த முறை கடைபிடிக்கப்படாது, அதாவது பழைய ரேங்கிங் முறை கடைபிடிக்கப்படாது என்றும், அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். ஆனால் மாநில அளவில் யார் முதலிடம் பிடித்தார்கள் என்ற அந்த தேர்ச்சி பட்டியல், முதலிடம் 2ஆம் இடம் என்ற பட்டியல் வெளியிடப்படாது என்று தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது அதே நேரத்தில் வர்த்தகத்தை, பல மாணவர்களை மையமாக வைத்து நடைபெறும் பள்ளிகளில் நடைபெறக்கூடிய வர்த்தகம், அதாவது இந்த பள்ளியில் படித்த மாணவர் 1199 எடுத்திருக்கிறார், எனவே இந்த பள்ளியில் அதிகமாக மாணவர்கள் சேர வேண்டும் என்பது போன்ற பள்ளிகள் பெரும்பாலும் விளம்பரங்கள் செய்வது அதிகமாக கடந்த ஆண்டுகளில் நடைபெற்று இருக்கிறது. இது போன்ற விளம்பரங்கள், வர்த்தகங்கள், மாணவர்களை மையப்படுத்தி நடப்பது ஆகியவற்றை தடுப்பதற்காகவே இந்த மாதிரியான ரேங்கிங் முறையை தற்போது தடுத்திருப்பதாகவும், ரேங்கிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இனி வருங்காலங்களில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு மாணவர்களுக்கு 2 பேருக்குமே இதே போன்ற முறைதான், அதாவது ரேங்கிங் முறை ஒழிக்கப்பட்டு அவர்கள் மதிப்பெண் முறை மட்டுமே தான் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்ட மாற்றம் செய்வதற்கான அந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நீட் போன்ற தேசிய அளவில் நடைபெறும் நுழைவுத் தேர்வு, பொதுத் தேர்வு போன்றவற்றில் அவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெறுவதற்காக பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மொத்தம் 9 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை காலை சரியாக 10 மணிக்கு வெளியாகிறது. தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த 10 நிமிடத்தில் அந்தந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்திகள் மூலமாக, SMS மூலமாக அவர்களுடைய மதிப்பெண்கள் சேர்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் முதல் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தற்போது ஒரு அதிரடியான இந்த அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை சார்பில். இன்னும் சற்று நேரத்தில் அது அரசாணையாகவும் வெளியிடப்பட இருக்கிறது. ரேங்கிங் முறை கிடையாது என்ற ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட இருக்கிறது. இது ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. அதாவது மாணவர்களுடைய கல்வியில் அவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துதல் மட்டுமில்லாமல் அந்த கல்வியை மையமாக கொண்டு நடைபெறும் வணிகம் ஆகியவற்றை தடுப்பதற்காகவே இது போன்ற ஒரு அந்த ரேங்கிங் முறையை தடுத்திருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார்.